அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஈத் பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அவங்க எல்லாருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த ஹஜ்ஜு பெருநாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பெருநாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய அத்தா அம்மா இந்த வருஷம் வந்து ஹஜ்ஜை நல்லபடியாக நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அதிகமாகவே இருந்திருக்கு. நிறைய தடைகளை மீறி நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்து இந்த ஹஜ்ஜை வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கான் அல்லாஹ். அதுக்காக நான் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் எல்லாரும் வந்து என்னுடைய அத்தா அம்மாவுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுக்காக நாங்களும் நிறைய துவா செய்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு என்னுடைய பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு என்னுடைய விலாகை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த விலாகில் வந்து முதல் நாள் அரஃபா நோன்புக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈத் அன்னைக்கு என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஐட்டம்ஸும் இதில் இருக்கும். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரஃபா டே அன்னைக்கு பெருநாள் நோன்பு வச்சுருந்தோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நோன்புக்கு காலையிலே கொஞ்சம் கடல் பாசி காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடல் பாசியை வச்சுட்டேன், ஒரு பக்கம் வந்து பாலும் கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ பால் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் கொதிக்கிற சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பெருநாள் அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு. ஸோ இன்னைக்கு வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடல் பாசியும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பால் கொதிச்சிருச்சு. இந்த கொதித்த பாலை வந்து அந்த கடல் பாசியோடு நான் வந்து சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 கப் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான். இது நார்மலாக நம்ம எல்லாமே கடல் பாசி செய்கிற மாதிரி தான். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டிக்கிறேன். 2 பிளேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டினேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்புறம் ஒன்றாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது அப்படியே ஆறிடுச்சுன்னா அப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு புதினா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து காலைல சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்து வச்சுட்டேன். கொஞ்சம் தான் எல்லாமே இருந்த வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் போய் கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து லொஹருக்கு மேலே வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடையில் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. பெருநாளுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டோம். நெஸ்டோவுக்கு தான் போயிருந்தோம். பக்கத்துலேயே நெஸ்டோ இருக்குது. ஸோ அதில் தான் முக்கால்வாசி நாங்கள் வந்து ஜாமான் வாங்குறது. ஸோ அங்கே வந்து போயிட்டோம். அங்கே என்னென்ன பண்ணோம், என்ன மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். உள்ள கடைக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து க்ரோசரி ஐட்டம்ஸு, வெஜிடபிள்ஸு, மீட் எல்லாமே இருக்கும். மேலே வந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் ஃபேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பொண்ணுக்கு வந்து வாட்ச் தான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து போய் பார்த்துட்டு வரலாம், இன்றைக்கி கலெக்ஷன் எப்படி இருக்குது, ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். நிறைய கலெக்ஷன் வந்திருந்தது, ஆஃபரும் நிறையா போட்டிருந்தது. இது வந்து நல்லா பிரேஸ்லெட் மாதிரி இருந்தது இந்த வாட்ச் எல்லாம். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இது வந்து கப்பிள் வாட்ச்னால் வந்து ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் போட்டுக்கிற மாதிரி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போட்டுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து இது வந்து நல்லா செட்டாக இருந்தது வாட்ச்சு. அப்புறம் வந்து 2-3 பிரேஸ்லெட்லாம் அந்த மாதிரி இருந்தது. இது ஃபுல்லாகவே லேடிஸ் ஐட்டம் தான். இதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டின் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது. இது வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட பார்த்து வாங்கலாம். இதில் நாங்கள் ஒன்று தான் வந்து செலக்ட் பண்ணோம். நாங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க, வீடியோவில் அது கண்டினியூவாகி வரும். அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் காய்கறியும் கொஞ்சம் எடுத்துட்டேன். ரொம்ப காய் தேவைப்படல. வெங்காயம், தக்காளி, ஸோ கொஞ்சம் பேசிக்காக உள்ள திங்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் என் பொண்ணு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தா. இப்படி கட் பீசஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரூட்லாம் வந்து டேரெக்டாக கட் பண்ணியே வச்சுருப்பாங்க, தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கேரட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கொஞ்சம் ஆஃபரும் இருந்தது. சரி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டே வந்தாச்சு. இந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ரியல் தக்காளியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவ்வளோ ஹைப்ரிட் எல்லாம் வந்து மருந்து போட்டு தான் அவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கும் இல்லையா? நார்மலான தக்காளி அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே வந்து காய்கறிலாம் நம்ம எடுத்தோன்னா டேரெக்டாக பில்லுக்கு போக முடியாது. இங்கே இன்னொரு வந்து பில் போட்டுட்ருப்பாங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட வெயிட் செக் பண்ணிவிட்டு அவங்க ரேட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பில்லிங் போடணும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கிடையில் வந்து பிள்ளைங்களும் வந்து கொஞ்சம் செக் பண்ணி அதெல்லாம்
பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன்னா அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ வந்து பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போக மாட்டேன். எப்போயாவது தான் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இன்றைக்கி ஸ்கூல்லாம் இல்லை, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, சரி பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நம்ம திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சில சமயம் வந்து அவங்களையும் எடுக்க விட்டுருவேன். அப்படி எடுக்கும்போது மல்லி இலைக்கு பதிலாக என் பொண்ணு வந்து இந்த அரபி இலையை வந்து எடுத்துகிட்டு இருந்தா. அவளுக்கு தெரியல. அப்புறம் அதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அரபி இலை மல்லி இலை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து சாலட்காக வந்து கட் பீசஸ்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஹனி கேக் பார்த்தோம். ஹனி கேக் வந்து வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வேணாம், அப்புறம் பெருநாள் சமயத்தில் இதெல்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். முடிஞ்சிருச்சு. இதோட வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இஃப்தாருக்கு ஒன்றும் பெருசாக ரெடி பண்ணலை. காலையிலே வந்து கொஞ்சம் கடல் பாசி காய்ச்சி வச்சுட்டேன். கடையிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ரோஸ் மில்க் போட்டிருந்தோம். வீட்டிலேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வச்சு நோம்பு திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு நோம்பு திறந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு காலைல வடை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு நைட்டே அரைச்சி வச்சுட்டேன்னா காலையில் தொழுதுட்டு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் வடை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே தான் நான் எப்போவுமே அரைச்சி வச்சிடுறது. ஸோ அதுக்கு வந்து உளுந்தை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே லாஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் தொழுகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னாக்கா அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்களே டக்குன்னு எடுத்து போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு சைடு என் பெரிய பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து வைமான்னு சொல்லிட்டு அவளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா. ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்படி அப்படியே செட்டாக எடுத்து வச்சுட்டோன்னா அவங்க எடுத்து போட்டுக்குவாங்க. நமக்கு அந்த டென்ஷன் இருக்காது. ஸோ அந்த டேக்கு கட் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு வந்து செட்டு போடுறது பிள்ளைங்களுக்கு, அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து சின்ன பொண்ணுக்கு மெஹந்தி போட்டு கொடுத்துட்ருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் தான், ரொம்ப பெருசாலாம் எனக்கு போட தெரியாது. ஏதோ எனக்கு கையில் வரதை போட்டுட்ருந்தேன். ஸோ மெஹந்தி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை, நார்மலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் அது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லெமனும் ஜீனியும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து தொட்டு வச்சுட்டோன்னாக்கா அது அப்படியே நல்லா காயாமல் உதிர்ந்து கொட்டாமல் இருக்கும், நல்லாவும் செவந்து வரும். ஸோ அதுக்காக அந்த மாதிரியே வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நான் வந்து உளுந்தும் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்சி வச்சாச்சு. நல்லா உளுந்து அரைச்சிட்டு உப்பு போடாமல் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துட்டோன்னாக்கா உள்ளே வந்து ஏர் நல்லா செலுத்தி நல்லா வந்து உளுந்து மாவு வந்து நல்லா பஃபியாக இருக்கும். உப்பு சேர்த்துடக்கூடாது, நம்ம காலையில் தான் சுட போகிறோம் இல்லையா, அதுக்காக அதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து வட்டலப்பம் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து முட்டை, தேங்காய் பால், ஜீனி எல்லாமே சம அளவாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாதாம் பருப்பு ஒரு 2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், பொடியான இருக்குன்னு முந்திரி பருப்பு, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஏலக்காயை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியில் கொஞ்சமாக சேர்த்து அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஏலக்காய் வந்து தனியாக அரைச்சா வந்து அரைப்படாது, சீனியோடு சேர்த்துட்டோன்னாக்கா சீக்கிரமாக நல்லா அரைப்பட்டு வந்துடும். அதுக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பாதாம் பருப்பு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் 5 முட்டை அளவுக்கு, பெரிய முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே நீங்கள் சம அளவு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து வட்டலப்பம் தண்ணியாகவே இருக்காது, நல்லா கெட்டியாக நல்லா கேக் மாதிரி சூப்பராக வரும். ஜீனி, தேங்காய் பால், முட்டை எல்லாமே சம அளவாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணிட்டோன்னா இந்த முட்டையில் இருக்க சில அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக வரும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பால் நல்லா வந்து திக்காக இருக்கணும், தலைப்பாலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வட்டலப்பம் வந்து தண்ணியாக போயிடும். ஸோ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க சுகரையும் அது கூட சேர்த்துடலாம். ஏன்னா அதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த முட்டை வாசம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த ஏலக்காய் சேர்த்தோன்னா தான் நமக்கு அந்த ட்ரெடிஷ்னலோட டேஸ்ட்டு கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் இந்த சுகர் ஃபுல்லாக அந்த முட்டையில் கரைஞ்சி வர மாதிரி நல்லா கரைச்சி விட்டுடலாம். விஸ்க் விட்டு கரைச்சிங்கனாக்கா நல்லா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும்.
இதுக்கப்புறம் வந்து அது கூடயே வந்து நான் அந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துட்டேன். அதுக்கடுத்து வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அதை நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எந்த பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி கேக் பிளேட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை கலவையை மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள அந்த தோல் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடிகட்டி வந்துடும். அதனால தான் இது மறுபடியும் 2வது தடவை ஒரு தடவை நான் வடிகட்டி இதில் டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம அதோடய சேர்த்துட்டோம்னாக்கா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அவ்வளோதான், இது நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த முந்திரி பருப்பு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், மேலே வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை வந்து லைட்டாக வந்து நெய்யில் வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். ஏன்னா முட்டையில் சேர்க்கும்போது சூடாக சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த முட்டை கலவையில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா வந்து சீல் பண்ணிடலாம். அந்த ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடணும். நம்ம வந்து இது ஸ்டீம் பண்ண போகிறோம். அப்போ அந்த தண்ணி கொதிக்கும் போது எதுவும் வந்து தண்ணி வந்து உள்ளே போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இல்லை இதுக்கு உங்களுக்கு கரெக்டான அளவான மூடி இருக்குது அப்படின்னாக்கா அந்த மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணணும். இதை வந்து இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹைட்டுக்காக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த பேனை வச்சுட்டு நான் வந்து மூடிடுறேன். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஏன்னா வந்து மூடி கொஞ்சம் வந்து கேப் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் விட்டுட்டிங்கனாக்கா வட்டலப்பா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அந்த முந்திரி பருப்பு எல்லாமே நம்ம வறுத்து போட்டது எல்லாமே மேலே வந்துடும், உங்களுக்கு உள்ளே இருக்காது. பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாமல் வரணும். இதான் பக்குவம், நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் வேக வைக்கும்போது இடையில ஒரு 2 தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து சுண்டிருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சூப்பராக வந்துருச்சு. இதை நான் வந்து கட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வீடியோக்காக நான் வந்து சூட்டோடே வந்து கட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து லேட்டாக சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லேட்டாக கூட கட் போட்டுக்கலாம். நான் வந்து வீடியோக்கு காமிக்கணும், வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போவே கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 12 o'clock மேலே தான் நான் வந்து வச்சேனே. இது முடியும் போது 1 மணி ஆயிடுச்சு. சரி இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையோடு அதையும் வந்து கட் பீஸ் போட்டுட்டேன். நான் இந்த சூட்டோடு எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளவு திக்காக நல்லா கேக் மாதிரி வந்திருக்கு. இன்னும் நீங்கள் ஆற வச்சு எடுத்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வட்டலாப்பம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேனாக்கா அப்புறம் காலையில் ஃபஜருக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து காலையில் ஒரு 2 மணிக்கெலாம் வந்து எழுந்தாச்சு. 1 hour தான் கொஞ்சம் தூங்கினேன். தூங்கவும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வட்டலப்பம் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். அதனால காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம், சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு காய்கறி எல்லாமே ஒன்றா போட்டு ரொம்ப குயிக்காக செய்கிற டிஃபன் சாம்பார் இது. அதனால் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம காயெல்லாம் வெட்டி வச்சிட்டோம்னா உடனே சாம்பார் ரெடி ஆகிடும். எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் நம்ம கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து குக்கரில் மூடி ஒரு 3லேருந்து 4 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா காயும் வெந்து வந்துடும். கரைஞ்சிருக்கும் காய். நம்ம வந்து டிஃபனுங்கிறதுனால காய் வந்து கரைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் விசில் விட்டுட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து பகூர் கொளுத்தி வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப அந்த இது ரொம்ப பிடிக்கும், அந்த வாசமாக இருக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ காலையிலே வந்து பத்தி கொளுத்துவேன், இல்லைனாக்கா வந்து பகூர் கொளுத்தி வைப்பேன். இன்றைக்கி பெருநாளுங்கிறதுனால கொஞ்சம் பகூர் கொளுத்தி நல்லா சூப்பராக வந்து அதையும் வச்சாச்சு. வீடே நல்லா அவ்வளோ வாசமாக நல்லா பாசிட்டிவ் வைப்பாக நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் கொளுத்தி வச்சாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் டைம் இருந்தது, வச்சுட்டு டைம் ஆகலை. சரி அந்த கேப்லேயே வந்து வடைக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வேலைகளை பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு தொழுதுட்டு வந்துட்டு டக்குன்னு சாப்பாடு வச்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து வெங்காயமும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதையும் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம சாம்பாரோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
சாம்பார் பொடி வந்து கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டிங்கனாக்கா கரிஞ்சிடாமல் வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லி இலை டேரெக்டாக சாம்பார்லேயே கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும், ரொம்ப புளி சேர்க்க தேவையில்லை. தக்காளி பழ புளிப்பு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அரை புளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாக்கா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட ரெசிபி வந்து நான் தனியாகவும் போஸ்ட் பண்ணுறேன், சொல்லுங்கள். இதெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ப்ரேயருக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து வெளியில் ஷார்ஜாவுக்கு தான் வந்து பெரிய பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ வந்து இப்போ மணி வந்து 4:50 5 அந்த அந்த இது தான் இருக்கும், ரொம்ப டைம் இருக்காது. இப்போவே பாருங்கள் அந்தளவுக்கு விடிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து ஃபஜ்ர் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து பாங்க சொல்லிடுவாங்க. ஸோ வந்து சீக்கிரமே விடிய ஆரம்பிச்சிரும். 6 மணிக்கெல்லாம் தொழுகை, 5:45 தொழுகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வேகமாக போயிட்டுருந்தோம். ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பவே இல்லை. அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல தான் போனோம். அதனால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நல்லபடியாக தொழுதுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்ததோட நமக்கு தான் உளுந்து மாவுலாம் ரெடியாக இருந்துச்சு. சரி வந்ததோட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிருந்தேன். அது கூட வந்து கொஞ்சமாக மிளகு, மல்லி இலை, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கையாலே அடித்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக சாஃப்டாக இருக்கும். நம்ம அடிக்கும்போது அந்த ஏர் நல்லா உள்ளே போகணும். அந்த மாதிரி நல்லா தூக்கி அடிக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு இந்த வடையையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி சாம்பார்லாம் இருக்குது. அது கூட வந்து இட்லி மாவு வந்து நேற்று காலையிலே அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் வந்து இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருந்தது. சாம்பார் சூடு பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து ரெகுலர் தான் சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. டேரெக்டாக வடை போட ஆரம்பித்தாச்சு. வடை வந்து நல்லா சூப்பராக மொறுமொறுப்பாக வந்திருந்தது. நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வடையாக தான் போட்டிருந்தேன் வீடியோவுக்காக. இல்லைனா நான் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போடுவேன். கொஞ்சம் குட்டி வடையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வடைகளாக தான் போட்டிருந்தேன். நல்லா இருந்தது. நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இன்னும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் உளுந்து மாவு வந்து இன்னும் கொஞ்சம் காணாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு கிரைண்டரில் அரைச்சா இன்னும் நிறைய கிடைக்கும். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் போட்டு வடையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ காலைல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. எல்லோரும் நைட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லாதனால தூங்கி வலிஞ்சிட்டு இருந்ததுங்க. எல்லோரையும் எழுப்பி ஒரு வழியாக சாப்பாடு வச்சு கொடுக்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ எல்லாேருக்கும் வேகமாக வச்சு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. இட்லி, சாம்பார், சட்னி, வடை, வட்டலப்பம் எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. இதோட என்னுடைய விலாகை முடிச்சுக்கிறேன். லஞ்சு ரெசிபி எதுவும் நான் எடுக்கலை. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சு செய்ய வந்தேன். இன்றைக்கி வந்து திண்டுக்கல் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராக வந்திருந்தது. இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அது கூட வந்து தக்காளி ஜாம், தயிர் சட்னி, அப்புறம் வந்து எலும்பு தால்ச்சா செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபிஸ் எதுவுமே நான் வந்து எடுக்கலை. ஏன்னா டைம் இல்லை, லேட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து இன்ஷால்லா உங்களுக்கு அடுத்த வீடியோ எதுலையாவது நான் உங்களுக்கு அந்த ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.